ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் 12 அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நதியை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனம் காண்கிறார். அப்பொழுது ஒரு நதி தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலிருந்து வடக்கு வாசலிலிருந்து வலதுபுறமாய் அது பாய்ந்து வருகிறது. அந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் செழிக்கிறது. அதன் 2 கரைகளிலேயுமே மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்கள் மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிறது. அதன் இலைகள் உதிர்வதில்லை, அதன் கனிகள் கெட்டு போகிறதில்லை. பரிசுத்த சலத்தில் இருந்த தண்ணீர் பாய்கிறபடினால் அது மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிறது. அதனுடைய கனிகள் புசிப்பிற்கும் அதனுடைய இலைகள் அவிழ்தத்துக்கும் மருந்துக்கும் நல்லது என்று சொல்லி எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் அது போகிற எவ்விடத்தையும் செழிப்பாக்கும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதனை மாற்றமடைகிறார், செழிப்படைய செய்கிறார். அவன் பாவ ஜீவியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவனை பரிசுத்தமாக்கி அவனை தூய்மைப்படுத்துகிறார். He changed him. அதாவது அந்த மனிதனை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். கனி கொடுக்கிற மனிதனாய் மாற்றுகிறார். கனி கொடுக்கிற மனிதனாய் மாற்றுகிறார். சில பேர் கனி கொடுக்கிறதை போல நடிப்பார்கள். They acting like they are giving fruitful thing for God. ஆனால் அவர்கள் தேவனுக்காக கனி கொடுப்பதை போல நடிக்கத்தான் செய்வார்களே அல்லாமல் அவர்கள் மெய்யாகவே கனி கொடுப்பதில்லை. காரணம், தான் தேவனுக்காக கனி கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும். அவர்கள் தாங்கள் கக்கினதை திரும்ப தின்னுகிற ஒரு அனுபவம் உள்ள அருவருப்பான நபர்கள். ஆண்டவருக்காக நான் கனி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கனி மரத்தினாலே, கனிகள் புசிப்பினாலே அறியப்பட்டு அது அந்த கனியை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். தன்னைத்தானே புகழுகிறவன் மனிதன் தன்னைத்தானே புகழுகிறவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, தேவனால் புகழப்படுபவனே. அப்ப தன்னைத்தானே புகழுகிறவன் தனக்கு பெரிய மேன்மை. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, பைத்தியம் தன்னை பைத்தியம் என்று எப்பொழுதும் சொல்லாது. மற்றவங்களை பார்த்தீங்கன்னா ஏ பைத்தியம் ஏ பைத்தியம் ஏ பைத்தியம். ஆனா அதுதான் பைத்தியம், அது தன்னை பைத்தியம் என்று என்னைக்குமே சொல்லாது. இதத்தான் ஆவியானவர் எசேக்கியேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிற அந்த தண்ணீர் எதன் வேர்களுக்குள்ளெல்லாம் பாய்கிறதோ அது செழிப்படைகிறது. அப்ப எந்த மனிதனுக்குள்ளெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அபிஷேகம் பாய்கிறதோ அவர் கனி கொடுக்கிறான். அந்த கனி எப்படிப்பட்டது? கெட்டு போகிற கனி அல்ல, புழு பிடித்த கனி அல்ல, சொத்தையான கனிகள் அல்ல. அதாவது அதனுடைய நிலைமை அருவருப்பானது அல்ல. சில மரத்துல பாருங்க, கனிய சூம்பி போயிருக்கும். சில மரத்துல போய் பாருங்க, பறிக்கவே நமக்கு பிடிக்காது. ஏன்னா அது மேல ஒரு மாதிரி சுறுசுறியா இருக்கும். அந்த மரத்தினுடைய கனியை பார்த்தீங்கன்னா சொத்தையா இருக்கும், வெட்டினீங்கன்னா புழு வரும். மரத்துல பார்த்தா நல்லா இருக்கும், எடுத்து பறிச்சு வெட்டினீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உள்ள புழு இருக்கும். அப்படிப்பட்ட கனிகள். ஒரு சகோதரி ஒரு முறை எங்களை அவங்க வீட்டுக்கு அழைத்திருந்தாங்க. அவங்க வீட்டுல பெரிய தோட்டம். இந்த பக்கம்
பெரிய பெரிய பலா மரங்கள், இன்னொரு பக்கம் மாமரங்கள், இப்படி நிறைய கனிகள் உள்ள தோட்டம் அவர்கள் வீட்டை சுற்றிலும். அப்ப நாங்க போனப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஒரு பலா வெட்டி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருங்க. ஒன்று வெட்டணும், அது உடஞ்சிருச்சு, அதனால உடையாம இன்னொன்று வெட்டி வச்சிருக்கோம், நீங்க ரெண்டையும் எடுத்துட்டு போகணும். அப்ப நான் பார்த்தா ரெண்டும் அவ்வளோ பெருசு, ரொம்ப பெரிய பழம். எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த பழத்தை பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லி வாகனத்திற்கு முன்பு ஒரு படமும் வாகனத்துக்கு பின்னாடி சீட்ல ஒரு படத்தையும் வச்சு கட்டி ரொம்ப பக்குவமா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பழத்தெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு. உடைஞ்ச படம் படுத்த மாதிரி இருக்கு, உடைஞ்சிருக்கு. உடனே அதெல்லாம் அதை சரி செய்து அதை அழித்து அதெல்லாம் எடுத்து சாப்பிடலான்னு வாயில வச்சா மண்ணு மாதிரி இருக்கு. ஒரு இனிப்பு இல்லை, ஒரு புளிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் சக்கைய சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த அம்மா கிட்ட கேட்டா அந்த அம்மா அப்பதான் ஒரு விடுகதையை சொல்லுது. என்ன சொல்லுது? வியாபாரிகள் வந்தாங்க, அந்த மரத்து பழத்தை பார்த்தாங்க, இது வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால அது வேஸ்டா போயிருமேன்னு உங்களுக்கு கொடுத்தோம். சுவை இல்லை, இனிப்பு இல்லை, அந்த பழத்தினுடைய தன்மை அவ்வளவு மோசமா இருக்கு. அப்பதான் யோசிச்சேன், அதாவது அந்த மாதிரி ஒரு ஒரு கனி நான் பார்த்ததே இல்லை. பல பலாப்பழங்களை சாப்பிட்ருக்கேன், ஆனா அந்த பழத்தை போல நான் அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து வருகிற தண்ணீர் அது பாயும் பொழுது அந்த மரம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கனிகளை கொடுக்காது. அதனுடைய கனிகள் ருசி மிகுந்ததா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாதம் மாதம் புதிய கனி. இப்போ போன மாதம் காய்ச்சதுப்பா, சீசன் முடிஞ்சிச்சு, இனி ஏதோட அடுத்த வருஷம் தான் சீசன்ல தான் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லை. எவ்ரி மந்த் நியூ ஃப்ரூட், ஒவ்வொரு மாசமும் புது கனி. அப்ப என்ன? அது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற தண்ணீரை அது உட்கொண்டே இருக்கிறது, அப்படியே உறிந்து கொண்டே இருக்கிறது. அதன் நிலைமை மாற்றப்படாமல் அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அப்படியே கனியா கொடுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல்ட்ட, ஏப்பா கனி மட்டும் இல்ல, இலையும் மருந்து. நீ இலைய பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா மருந்து. அப்ப நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், சில வேலைகள்ல நமக்கு அப்படி யோசிப்போம்ல, என்ன ஆண்டவரே இலைகள் மருந்தா? எந்த மரத்தினுடைய இலைகள்லாம் மருந்து அப்படின்னு ஒரு சின்னதா அப்படி யோசித்து பார்த்தா, நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற அநேக மரத்தினுடைய இலைகள் மருந்து. அநேக மரத்தினுடைய இலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை அந்த வியாதியை குணமாகும். பலா இலையில சுகருக்கான இன்சுலின் சுரக்கிற மருந்து இருக்கு. பலா இலைய காய வச்சா கொசு விரட்டி. பலா இலையில சில காரியங்களை செய்கிறார்கள், அது சாம்பிராணி பொடியில கலந்து அதை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல மரங்கள் இருக்கிறது. மா இருக்கிறது, பலா இருக்கிறது, வாழை இருக்கிறது. வாழை இலையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனா இப்ப வாழை இலையில இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தை கண்டு வாழை இலையில அல்வா, அதாவது வாழை இலையை அரைச்சி அதை சாறு எடுத்து அல்வா, வாழை இலையை அரைச்சி அதன் சாறு எடுத்து நூடுல்ஸ். ஏன்னா அந்த பச்சை தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது மருத்துவ குணங்கள் நிறைய நிறைய விஷயத்துல இருக்கு. ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு மரத்தின் இலைகளிலேயும் மருந்து இருக்கு.
பாண்டவர் சொன்னது உண்மை. அப்ப பரிசுத்த இந்த மரத்துக்கே இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் வந்து அந்த தண்ணீரை குடித்து கொண்டிருந்த மரத்துக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நன்மைகள் அது செய்யும். இப்ப அதை அப்படியே நம்ம பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பும்போது கனி கொடுப்பார்கள். சுபாவங்கள் நல்லா இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, சாந்தம் உள்ளவர்களா இருப்பாங்க, நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்பாங்க, அன்புள்ளவர்களா இருப்பாங்க. இப்படி அந்த கனி அவருடைய வாழ்க்கையில கிரீசியும். இரண்டாவது, அந்த நபர்கள் உண்மையா கர்த்தரை தேடி அபிஷேகத்துல நிரம்பி ஆவியானவரோடு ரொம்ப நெருங்கி இருக்கிற ஆட்கள் வியாதிசன் மேல் கரங்களை வச்ச சுகமாகும். அவிழ்தத்துக்கு நல்லது. அவர்கள் வியாதிசர்களை தொட்ட சுகமாகும். அந்த எசேக்கியேலுக்கு ஓமைப்படுத்தி பேசியிருந்தாலும் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல வளருங்கள். அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டு விடாதீங்க. இப்ப நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லி சொல்லுங்க, நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்துல வளருங்க, அவரை விட்டுறாதீங்க, அவரை துக்கப்படுத்துறாதீங்க. அவருக்குள்ள நிலை நிற்கும் பொழுது கனிகள், புதிதான கனிகள் உருவாகி கொண்டே இருக்கும். இரண்டாவது, புதிதான கனிகள் உருவாவது மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் சுகமடைவார்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறா. பெற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.